நேயர்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவடிகளை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் வக்ர நிலையிலே ரிஷப ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசிகளை செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் தனுசு ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சனி பகவானும் சுக்கிர பகவானும் கும்ப ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் மீன ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வக்கிர நிலையில் உள்ள செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு வக்கிர நிலைகளை இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தனுசு ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் புனர்ரோசத்துவ ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானாதிபதியுடைய பார்வை தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே விடுவதாலும் பிறரிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே ராசிநாதன் புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து விரயஸ்தானாதிபதியான சூரியனும் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயாருடன் சிலருக்கு அவ்வப்போது கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. சிலர் தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவானும் அவருடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திருமண தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய சாதகத்தில் சாதகமான சூழல் இருந்தால் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவைகள் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வரும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. அவர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதாலும் விரயஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் உண்டு. நேயர்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.